ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ டுடே இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ டாப் 5 ஃப்ரூட்ஸ், உலகத்திலேயே தலை சிறந்த 5 ஃப்ரூட்ஸ், பெஸ்ட் ஃப்ரூட்ஸ் பற்றி, அதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. ஸோ நம்பர் 1 இடத்துல எந்த ஃப்ரூட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஃப்ரூட் தாங்க நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஸோ எதனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆப்பிள் ஃப்ரூட் வந்துட்டு உலகத்திலேயே நம்பர் 1 இடத்துல எப்பயுமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்பிள் ஃப்ரூட் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஃப்ரூட்டுங்க. ஸோ அந்த ஆப்பிள் ஃப்ரூட்டை நம்ம டெய்லி நம்மளுடைய டயட்டில் இன்க்ளூட் பண்ணுற மூலிமா நம்மளுடைய மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஆக்டிவாகவுமே இருக்கும். ஸோ வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, டெய்லி ஒன் ஆப்பிள் நோ நீட் டாக்டர் அப்படின்பாங்க. டெய்லி ஒரு ஆப்பிள் வந்து நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிற மூலியமா ஒருபோதும் நம்ம வந்து டாக்டரை சந்திக்கக்கூடிய நிலைமை வந்து வராதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆப்பிள் வந்து மிகவுமே வந்துட்டு ரொம்ப சத்தான ஒரு ஃப்ரூட்ஸ். இது வந்து நம்ம பாடியில வந்து மெயினான ஃபங்க்ஷன் எதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, இம்ப்ரூவ்ஸ் டைஜஷனை வந்து நம்ம உடம்புல வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளோட உடல் பருமன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் மேனேஜ்மெண்ட், அதை வந்து கரெக்டான முறையில் வந்து அது சீராக்குது. இன்னும் வந்து நம்ம உடம்புலயே மிகப்பெரிய ஒரு பார்ட் ஹார்ட், அதனுடைய ஹெல்த்தை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது. நல்ல முறையில் வந்து அது கொலஸ்ட்ரால் லெவல்லாம் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்குது. ஸோ உலகத்திலேயே வந்துட்டு 7500க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்து விளையுது. ஸோ லாஸ்ட் இயரில் மட்டும் எடுத்த சர்வேல வந்து பார்த்துட்டிங்கன்னா, 2025ல் 98 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்துட்டு உலகம் எங்கிலும் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் 1 இடத்துல இப்போ இல்லை, எப்பயுமே ஆப்பிள்ஸ் தான் இருக்கும். நியூட்ரிஷன் டென்ஸான ஃபுட்டில் நம்பர் 1 இடத்துல ஆப்பிள் தாங்க இருக்குது. ஸோ நம்பர் 2 இடத்துல வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பனானா தாங்க இருக்கு. ஸோ பனானா அப்படின்னுல உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். டைஜஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது டைஜஷன் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டரும் கூடங்க. இப்போ இந்த ஜிம்மு போகிறவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கும் பனானா வந்து அவங்களுடைய டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, அந்த பனானா நம்ம உடம்புல வந்துட்டு மசில் ரெக்கவரிக்கும், மசில் ஸ்டிமுலேஷனுக்கும், மசில் ஃபங்க்ஷனுக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்ஸ் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்குங்க. இதில் உள்ள ஹை பொட்டாசியம் கண்டென்ட் வந்து நம்ம ஓவரால் பாடிக்கு மிகப்பெரிய எனர்ஜி வந்து அது கொடுக்குது. ஸோ அதனால தான் ஜிம்மு பண்ணுறவங்க எல்லாருமே குயிக் எனர்ஜிக்கு வந்து பனானா இன்டேக் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ரெக்கவரிக்கு அவங்களுடைய மீல்ஸ், ஓட் மீல்ஸ்ல ஆகட்டும், தென் ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு அவங்க ஃப்ரூட்ஸ் ஏதாவது இன்டேக் பண்ணணும்னா பனானா வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக அது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பனானா வந்துட்டு ஹார்ட் ஹெல்த்துக்கும் சரி, டைஜஸ்டன்ஸ்க்கும் சரி, இதில் உள்ள ஹை பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கிறனால மசில் ரெக்கவரிக்கும், மசில் ஃபங்க்ஷனுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த பனானா ஃப்ரூட் வந்து லிஸ்ட்டில் வந்து நம்பர் 2ல வந்து இருக்குங்க. தேர்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்குங்க. ஆரஞ்சு நம்மள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விட்டமின் சி ரிச். ஆமாங்க, ஆரஞ்சு தான் இருக்கிறதுலேயே விட்டமின் சில வந்து ரிச். ஸோ இந்த விட்டமின் சி வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி, பாடியில உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு உண்டான இம்யூனிட்டியை வந்துட்டு நம்ம பாடியில வந்து பூஸ்ட் பண்ணும். இம்யூனிட்டியை வந்து இந்த விட்டமின் சி வந்து பூஸ்ட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு வந்துட்டு விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்துட்டிங்கன்னா, இந்த விட்டமின் சி வந்துட்டு நம்மளுடைய செல்ஸ்ல ஆகிற இன்ஃபெக்ஷன்ஸ், தென் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின்ல ஆகிற இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்துட்டு இது வந்து தடுக்குது. ஸோ இந்த விட்டமின் சி வந்துட்டு ஆரஞ்சு ஃப்ரூட்ல வந்து தான் ரிச்சா இருக்கு. ஸோ பிரேசில் கண்ட்ரில வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஆரஞ்சு வந்து ப்ரொடக்ஷன் வந்து 30% ஆல் ஓவர் வேர்ல்ட்ல பிரேசில் கண்ட்ரில மட்டும்தான் ரொம்ப அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து ஆரஞ்சு வந்து பண்றாங்க. ஸோ ஆரஞ்சு ஜூஸுக்கான இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு பிரேசில் கண்ட்ரில தான் இருக்கு. ஸோ அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அதை இன்டேக் அதிகமாக பண்றதுனால, ஸோ எல்லாருமே வந்துட்டு ஸ்கின் ஹெல்த் அவங்களுடைய இது வந்து ரொம்ப வந்துட்டு வெல் அண்ட் குட்டா இருக்கும். ஸோ ஆரஞ்சு ஃப்ரூட் வந்துட்டு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது. தென் விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் செல்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வைக்குது. ஸோ அதிகமான காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் இப்போ வர ஷாம்பூ, தென் மாய்ஸ்சரைசர், தென் ஃபேஸ் வாஷ், ஸோ இதுல எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் சி அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விட்டமின் சி அதிகமாக உள்ள ஃப்ரூட் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சு தாங்க. ஸோ இந்த ஆரஞ்சு வந்து நம்மளுடைய டெய்லி இன்டேக் பண்ணுற மூலிமா நமக்கு வந்து இந்த ஸ்கின்னுக்கு தேவையான ஹெல்த்துமே கிடைக்குது. இம்யூனிட்டி பூஸ்டராக ஆரஞ்சு இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டமின் சி ரிச்சு அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சா இந்த ஆரஞ்சு ஃப்ரூட் வந்து லிஸ்ட்ல நம்பர் 3ல இருக்குங்க. லிஸ்ட்ல நம்பர் 4th பிளேஸ்ல வந்துட்டு மேங்கோ இருக்குங்க. ஸோ இந்த மேங்கோனால உங்களுக்கு தெரியும், ரொம்ப டெலிசியஸான ஃப்ரூட். இந்த மேங்கோல வந்துட்டு விட்டமின் ஏ அண்ட் சி வந்து ரொம்ப ரிச்சா இருக்குங்க. ஸோ இந்த மேங்கோ வந்துட்டு சீசனல் ஃப்ரூட்டுங்கிறங்காட்டி இயர்லேயே வந்துட்டு உங்களுக்கு 6 to 8 மந்த்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு மேங்கோ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு விளையக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு நல்ல மேங்கோ, குட் குவாலிட்டி ஆஃப் மேங்கோ வந்துட்டு உங்களுக்கு நம்ம மார்க்கெட்ல எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த மேங்கோவில் வந்து விட்டமின் ஏ அண்ட் சி வந்து அதிகமாக இருக்கனால, நம்மளுடைய விட்டமின் ஏ அதிகமாக இருக்கனால நம்மளுடைய ஐஸ் ஹெல்த், ஸோ ஐஸ் ஹெல்த்துக்கு வந்து கண்ணுடைய பவர் ஆகட்டும், கண்ணுடைய விசிபிலிட்டி, அதனுடைய ஹெல்த்துக்கு வந்துட்டு இந்த விட்டமின் ஏ வந்துட்டு இந்த மேங்கா மூலியமா நமக்கு கிடைக்கிறது மூலியமா நம்மளோட கண்ணு பார்வைகளாகட்டும், கண்ணுடைய ஹெல்த் எல்லாமே வந்துட்டு
அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஆரஞ்சு மாதிரி விட்டமின் சி ரிச்சாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து அதிகப்படியான க்ளோ வந்துட்டு கிடைக்குது. ஸோ மேங்கோ வந்துட்டு கிங் ஆஃப் ஃப்ரூட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஃப்ரூட் வகைகளையே ஒரு கிங் அப்படின்ட்டு மேங்கோ வந்துட்டு ரொம்ப பேர் போனது மேங்கோ. ஸோ மேங்கோலையும் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் வந்து இருக்கு. ஸோ அதிகப்படியான ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டயட்ல வந்து மேங்கோ இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஏன் இவ்வளோ ஸ்கின் க்ளோ ஆகுது? ஸோ அவங்க மேக்கப் கிடையாது. சில ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டயட்டுமே வந்துட்டு அவங்களுடைய அவங்களுடைய ரொட்டீனில் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ ஃப்ரூட்ஸில் கிடைக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் ஏ, சி இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ஸ்கின் க்ளோ ஆகட்டும், அவங்களுடைய ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பெனிஃபிஷியலாக வந்து இருக்குங்க. ஸோ இந்த மேங்கோ வந்துட்டு லிஸ்ட் நம்பர் 4ல் வந்து இருக்குங்க. ஸோ லிஸ்ட்டில் நம்பர் 5 பிளேஸில் வந்துட்டு ப்ளூபெரிஸ் இருக்குங்க. அதிகமாக யாருமே வந்து ப்ளூபெரிஸ் இன்டேக் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒர்த்தான ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃப்ரூட் இந்த வேர்ல்ட்னா என்ன கேட்டால் ப்ளூபெரிஸ் தாங்க சொல்லுவேன். ஆப்பிளுக்கு அடுத்து ப்ளூபெரிஸ் தான் சொல்லுவேன். ஏன் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் வந்து இதில் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. ஸோ ப்ளூபெரிஸ் நம்ம இன்டேக் பண்ணுறது மூலிமா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், ஹார்ட் ஹெல்த் நல்லாயிருக்கும், பெட்டர் ஸ்கின் ஹெல்த் கிடைக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நேச்சுராகவே. நம்ம அந்த ஃப்ரூட் இன்டேக் பண்ணுறது மூலிமா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் நம்ம பாடியில் ஹையாக போகும்போது என்ன நடக்கும்? நம்மளுடைய விசிபிள் அந்த ஏஜிங் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. நம்ம டே பை டே வந்து நம்ம உடம்புக்குள்ள ஏஜிங் டாக்ஸின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம பாடியில் ஹை லெவலில் இருக்கிறது மூலிமா அந்த ஏஜிங் டாக்ஸின்ஸ் வந்து கம்மியாகும். ஸ்கின் ஹெல்த் வந்து பெட்டராக இருக்கும். ஸ்கின் செல்ஸ் டேமேஜ் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பாடியில் ஏற்படுற செல்லினுடைய டேமேஜ் வந்து கம்மியாகும். இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு நம்ம அதிகமாக சாப்பிடாம இருப்போம், சில டைம் வந்துட்டு சரியான தூக்கம் இருக்காது, அது மூலியமாக ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து இது கம்மி பண்ணும். ஸோ இந்த ப்ளூபெரிஸ் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஃப்ரூட்டுங்க. இந்த ப்ளூபெரிஸ் வந்து லிஸ்ட்டில் நம்பர் 5ல் இருக்குங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த டாப் 5 ஃப்ரூட்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச், மேங்கோ, தென் ப்ளூபெரி. இது இல்லாமல் நிறையா வகையான ஃப்ரூட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் ஒவ்வொரு ஹை லெவலில் கண்டென்ட் இருக்கும். விட்டமின் சி இருக்கும், டி இருக்கும். இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து டாப் 5 ஃப்ரூட்ஸ் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வந்துருச்சு. நான் ஒரு சொல்ல போகிற இந்த வரி வந்து உங்களுக்கு ரொம்ப மனதில் ஆழமாக பதியும். ஏன்னா வந்துட்டு நம்மளோட டெய்லி டயட்டில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து கட்டாயமாக இருந்தாகணும். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்கள் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம போக முடியும். டோன்ட் வெயிட் ஃபார் இல்னஸ், ஸ்டார்ட் சூஸிங் ஃப்ரூட் ஃபார் வெல்னஸ். வருமுன் காப்பதே சிறந்தது. நீங்கள் வந்துட்டு ஒரு நோய்க்கு காத்திருக்காம உங்களுடைய டயட்டில் வந்துட்டு ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறது மூலிமா நோய் வந்து உங்களை அண்டவே அண்டாது. நீங்களும் ஹெல்த்தியான ஹாப்பியான லைஃப்பை நீங்கள் டெய்லி சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.